இருந்தாங்க. சங்கராச்சாரியர் தப்பு பண்ணாரு, தூக்கி உடனே ஜெயில போட்டாங்க. சங்கராச்சாரியர் யாரு? பயந்தாங்களா? கேவலமா பண்றீ. தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா மூளை முடுக்க எல்லா மாவட்டங்களும் கெஞ்சா. அதை விட கொடுமை இங்க காவல்துறை சேர்ந்த நண்பர்கள் நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். நாங்கெல்லாம் ஆட்சியில் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். இந்த எம்ஜிஆர் நகர்ல நாங்கள் பிறந்து வளர்ந்து அந்த ஊர் விரும்பம் பார்த்தோம். எங்கேயாவது யாராவது எங்க கட்சிக்காரனோ இங்க மேடையில் இருக்கணும் கட்சி தொண்டனோ யார்கிட்ட நின்றுப்பாங்களா? ஒரு தப்பு பண்ணிருப்பாங்களா? தப்பு பண்ண நீங்க கையாளர் செருப்பு கைக்கு நடிக்கலாங்களா? சட்டை பூச்சி கேட்கலாம். அந்த அளவுக்கு ஒழுக்கம் நினைப்போம். ஒழுக்கத்துக்கு பேர் போன கட்சி தான் அதிமுக. அப்படிதான் எங்க அம்மா எங்களை வளர்த்தாங்க. ஆனா நீ ராணுவத்தில் கூட தவறு நடக்கலாம், அதிமுக தவறு எடுக்காது. ராணுவத்தில் அதிக அளவில் நடவடிக்கை ஒரு இயக்கத்தினால அம்மா அப்படி வளர்த்தாங்க. இப்படி திரும்பும் போது ஒரு தொண்டை அங்க ஒரு நிர்வாகி போயிடுவான். அந்த அளவுக்கு கட்சி கட்டுப்பாடா வளர்த்தது இந்த இயக்கம். உனக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க பார்த்து ஒயின் ஷாப் பல இடங்கள்ல ஒயின் ஷாப் 12 மணிக்கு திறக்கணும், இரவு 10 மணிக்கு மூடணும். இது அரசு விதிமுறைகள். ஆனா 24 மணி நேரம் ஒயின் ஷாப் ஓடிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இந்த பகுதி மக்களை பார்த்து கேட்கிறேன், நாங்க போறோம்னா அது அரசியல், நாங்க போறோம்னா அது அரசியல். சகோதரி நேரம் எங்க கூட வந்தீங்கன்னா அது அரசியல் இல்லை, மக்கள் பிரச்சனை. நாங்க எது கேட்டாலும் என்னாவது அரசியல் பண்றாங்க. எங்களுக்கு அரசியல் பண்ணல. இருக்க இந்த எம்ஜிஆர் சுடுகாடு நான் சட்டமன்ற பூஜை போட்டேன், அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 6 மாசம் அந்த இடத்த அந்த சுடுகாடு பணியை முடிக்கணும். 9 மாசம் அப்புறம் தள்ளி போச்சு. ஆனா 3.5 வருஷம் வச்சு அந்த சுடுகாடு பண்ண திறக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் என்று எங்க போலீஸ் சொன்ன பிறகு நாங்கள் போய் கடிதம் ஜோனல் ஆபீஸ்ல கொடுத்து அதையும் முறையா போனோம். ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணல, முறையா உங்களுக்கு மனு கொடுக்குறோம். எத்தனை நாள் அவகாசம் வேணும்? 15 நாள் அவகாசம் கேட்டாங்க. திருப்பி 15 நாள் கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சுடுகாடு திறந்தாங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு கேவலமா ஒரு பூஜை போட்டு ஒரு சுடுகாடு நீங்க நான் கேட்கிறேன், நீங்க நல்லா இருங்க, எதோ நல்லா இருங்க. எம்ஜிஆர் வள்ளல் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும், ராமாபுரம் தோட்டம் என்பது எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணிக்கு 9 பசங்க, 7 ஆம்பளை பசங்க 2 பொண்ணு. எம்ஜிஆருடைய கூட பிறந்த அண்ணன் சக்கரபாணிக்கு ஒரு குழந்தையாவது அரசியல் கொண்டு வந்தாரா? சுகுமாரன் ஒருத்தர் எம்ஜிஆருடைய அண்ணன் பையன் கல்லூரியில் சேர்மனா நின்னாரு. அதிமுக பேர் சொல்லி அடுத்த நாள் கட்சி தூக்கிட்டாரு. இது இல்ல ஒரு தலைவன். உங்க குடும்பம் அலிபாபா குடும்பம், நீங்க எதை பண்ணாலும் அவனுக்கு கவலைப்படுறது இல்லை. ஒரு பெரிய கும்பல் எதிரான உலகத்திலே இல்லாத கும்பல் இவன்தான். நானும் எவ்வளவு பார்த்திருக்கேன் அலிபாபா குடும்பத்தில். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. எம்ஜிஆருக்கு இது குடும்பம். யாரும் அரசியல் வந்தாங்களா? எம்ஜிஆர். அதோட உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சு கொள்ளுங்க. எம்ஜிஆர் ராமாபுரம் தோட்டம், எல்லாரும் நான் சொன்னதுல ராமாபுரம் தோட்டம்வாங்க. 1.5 ஏக்கர் காது கேட்காத வாய் பேசாத கொடுத்த ஒரே தலைவன் எம்ஜிஆர். இலவசமா கொடுத்தாரு. கட்சி ஆபீஸ் இருக்குது. ஜானகி அம்மா 58ல வாங்கின சொத்து கட்சி கொடுத்துட்டாரு. சத்யா ஸ்டுடியோ ஒர்க்கர்ஸ் கொடுத்துட்டாரு. மாம்பழம்